பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்முடைய ஸ்டுடியோவுக்கு பாக்யராஜ் சார் அவரோட படங்கள்ல இணை இயக்குனராக பணியாற்றி நடிகராக இருக்கக்கூடிய திரு செம்புலி ஜெகன் அவர்கள் தான் வருகை தந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை என்னுடைய சின்ன பீரியட்ல நல்ல ஒரு சூப்பரா உங்களை ரசிச்சிருக்கோம் நாங்க நிறைய. கண்டிப்பாக. எப்படி சார் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி சார் உள்ள வந்தீங்க நீங்க? சினிமாக்குள்ளே நான் வந்தது சின்ன வயசுலேருந்து படங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சதாக. நான் காலேஜில் படிக்கும்போது தான் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். சாந்தம், சத்தியம், அதுதான் நமக்கு வந்து பெரிய உந்துகோலாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா சார் அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான ஒரு சினிமா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவருடைய படங்கள் எல்லாமே கிழக்கை போகும் ரயில். நான் காலேஜ் படிக்கும்போது தான் கிழக்கை போகும் ரயில் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் புதிய வார்ப்புகள், அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள், 16 வயதினிலே, இந்த மாதிரி வெளியில் வந்த இந்த மாதிரி படங்கள் தான் வந்து சினிமாவுக்குள்ளே நம்மளை இழுத்துக்கிட்டு வர காரணம். அதாவது ஸ்டுடியோ டைப் அந்த ஷூட்டிங்கில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் கலர்ஃபுல்லான சினிமா. அந்த வில்லேஜு, நான்லாம் வில்லேஜ் பெருசாக பார்க்கல. அவருடைய படங்களில் தான் நம்ம அந்த வில்லேஜு அது இதெல்லாமே கலர்ஃபுல்லான ஒரு இது புதுசான ஒரு மியூசிக். இளையராஜா சார் இசை பாடல்கள் இதிலிருந்து தான் நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு. அதிலிருந்து தான் நம்ம சினிமாக்குள்ளே வரணுன்ற ஒரு பேஸ் வந்து அதான் சொல்லுவேன். முதல்ல யார் பாக்யராஜ் சார்ட்ட வந்தீங்களா இல்லை பாரதிராஜா சார்ட்டே நீங்கள் முதல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்லை, நான் பாக்யராஜ் சார்ட்ட தான் முதல் ஜாயின் பண்ணேன். என்னவா வந்து ஜாயின் பண்ணீங்க சார்? நான் பேசிக்கலி அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்து ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணி 6 அவசர போலீஸ் 100, பவுனு தான், அதுக்கப்புறம் வந்து சுந்தரகாண்டம். ஆமாம். அதுக்கப்புறம் நான் ராசுக்குட்டி படம் பண்ணேன். அது படம்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கூட நான் சொக்கத்தங்கம் பண்ணேன், பாரிஜாதம்லாம் பண்ணேன். கிட்டத்தட்ட டைரக்டர் கூட ஒரு 10 படங்கள் ஹிந்தி படங்கள் உட்பட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். படத்தில் அப்போ நீங்கள் துணை இயக்குனராக வந்து ஜாயின் பண்ணுறதெல்லாம் அந்த நேரத்தில் ஈஸியாக இருந்துச்சா? அதுதான் ரொம்ப சிரமமான ஒரு ரொம்ப. நான் சேரும்போது அவர்கிட்ட கிட்டத்தட்ட 20-25 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்காங்க. நான் வந்து எனக்கு எந்த ஒரு பின்புலமும் கிடையாது, யாரும் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, யாருமே இல்லை. நான் சும்மா அவரை போய் டெய்லி அவர் வீட்டு வாசலில் போய் அவரை பெரிய கும்பல் நிற்கும் இங்கே நிறைய. இந்த சைடு ஒரு 10 கார், அந்த சைடு ஒரு 10 காரு, ப்ரொடியூசர்ஸு, அசிஸ்டன்ட்ஸு அவ்வளோ பேர் நிற்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பேசுகிறதுக்கே அவங்களுக்கு டைம் கிடைக்காது. நான் இப்படியே வந்து ஒரு 3 இயர்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஒரு 3 வருஷம் கழித்து தான் என்னை பார்த்துட்டு, தம்பி நீ என்னப்பா ரொம்ப நாளாக இங்கே வந்து நிற்கிறே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டு நான் வந்து சார் உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக செய்யணும். யோ பின்னாடி நிற்கிறவங்கெல்லாம் அசிஸ்டண்ட்டு தான் ஏன் அப்படின்றாரு. 15 பேர் கிட்டத்தட்ட 20 பேர் நிற்கிறாங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே நீ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சார் இல்லை சார் சும்மா கிளாப் அடிக்கிறதுக்கு இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் வந்து இல்லையா, நான் இப்போதைக்கு நான் டைரக்ஷன் வந்து என் படம் எதுவுமே கிடையாது. இது நம்மால் வந்து பாலகுமாரன் சார் டைரக்டரு. அப்புறம் வந்து ரத்தத்தின் ரத்தமேனு ஒரு படம் நான் நடிக்க போகிறேன், அதுலேயும் நான் டைரக்ஷன் கிடையாது. அதனால் ஒரு 1 இயர் கழித்து வாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் 1 இயர் கழித்து வந்தால் நான் திரும்பவும் வந்து ரெனிவல் பண்ணி நான் திரும்பவும் ஒரு 1 இயர் நான் நிற்கிற மாதிரி அப்படியே யோசித்தார். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தின் ரத்தமே படம் ஷூட்டிங்க்காக இவர் சைடில் ஒரு 2 உதவி இயக்குனர் சேர்த்துக்கிட்டார். வி சேகர் அண்ட் ராமலிங்கம்னு என்னோடய சீனியர்ஸ் அவங்க 2 பேரும். அவங்களோட என்னையும் சேர்த்துக்கினார். ஜெகனும் இனிமேல் வருவாப்பில், என் சைட்லேருந்து 3 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அவர் கூட அப்படியே உள்ளே ட்ராவல் ஆனேன். அப்புறம் ரத்தத்தின் ரத்தமே படம் முடிஞ்சுது. அவர் நடிகராக இருக்கும்போது தான் நீங்கள்? ஆமாம், அந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தார். பட் டைரக்ஷன் சைடில் நாங்கள் 3 பேர், அவர் சைடில் 3 பேர் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதில் ஒர்க் பண்ணி படம் முடிஞ்சு அது சில பிரச்சனைகள்லாம் ஆச்சு, அதெல்லாம் முடிஞ்சுக்கிட்டுச்சு. அதுக்கப்புறம் RRR ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அப்படியே இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பாக்யராஜ் சார் ஃபஸ்ட்டு பாரதிராஜா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், அப்புறம் டைரக்டராகிட்டு தனியாக வந்தார், அப்புறம் நடிகராகிட்டு அதுக்கப்புறமும் டைரக்ஷனுக்கு வந்துட்டார். ஆமாம். அந்த ஒரு ஜேர்னி வேறு வேறு பிளாட்ஃபார்மில் ஒரே நேரத்தில் பண்ணிட்டு இருந்தாரா சார்? ஆமாம். அவர் வந்து ஆக்சுவலாக டைரக்டர் அவர் படங்கள் ஒர்க் பண்ணும்போது கதை வசனம், சிவப்புராஜ் இது நிறமாறாத பூக்கள் கதை வசனம் பண்ணார். அதுக்கப்புறம்
கதை வசனம் தான் பண்ணிட்டு இருந்தார். புதிய வார்ப்புகள் வந்து யாரையோ டெஸ்ட் பண்ணிலாம் வச்சுருந்தார். லாஸ்ட் மினிட்ல தான் இவரை வந்து ஹீரோவை ஆக்கிட்டார். அந்த படத்துக்கு இவர் சாரோட வசனம் தான் நினைக்கிறேன், புதிய வார்ப்புகள். அதுக்கப்புறம் அந்த படம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பாலகுரு சார் தான் வந்து பாரதி ராஜா சார்கிட்ட இவர் சப்போர்ட் பண்ணி சேர்த்து விட்டார். அந்த ஒரே காரணத்துக்காக அவர் கன்னி பருவத்திலே படத்துக்கு கதை வசனம் பண்ணிவிட்டு அதிலே வில்லனாக நடித்தார். ஒரு இன்றைக்கி வர ஹீரோஸ் யாருமே வந்து ஹீரோனா ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணுவாங்க. அதான் எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார், நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஹீரோ தான் பண்ணுவேன்ற மாதிரி நான் இல்லைப்பா. என்னுடைய ஒவ்வொரு படமே ஒவ்வொரு ஜேர்னரு, ஒவ்வொரு கேரக்டர் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஹீரோவாக நடித்தது புதிய வார்ப்புகள். அடுத்தது கன்னி பருவத்திலே நான் எல்லாரும் பொம்பளைங்களாம் திட்டுற அளவுக்கு ஒரு வில்லனாக நடித்தேன். அதுக்கப்புறம் சோர்லா சித்திரங்களில் வந்து சுதாகரை ஹீரோவாக போட்டு நான் செகண்ட் கேரக்டர் தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒருகை ஓசை பண்ணும்போது நான் ஒரு ஊமையை நான் பண்ணேன். அதுக்கு அடுத்த படம் பண்ணும்போது மௌன கீதங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தைக்கு அப்பாவாக நடித்தேன். அவருடைய பரிமாணங்களே வேறு அந்தந்த கதைக்கு தகுந்த மாதிரி அவர் தன்னை வந்து அடாப்ட் பண்ணிப்பார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே. இப்போ ஒருத்தர் வந்து ஹீரோ ஆகிட்டாங்கன்னா அதே இல்லை நான் ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இது இல்லை. அவர் அந்த கதைக்கு என்னவோ அதுக்கு உண்டான என்ன மாடுலேஷன், என்ன பாடி லாங்குவேஜ், என்ன எதுவோ அது அதன் பிரகாரம் தான் அவர் ட்ராவல் பண்ணார். சார், இப்போது பாக்யராஜ் பண்ணும்போது அவருடைய படங்களில் அவர் நடிக்கிறது ஒன்று, ஆமாம். அதே நேரத்தில் மற்ற இயக்குநர்களோட படத்தில் நடிக்கிறது ஒன்று, அப்படிலாம் பண்ணியிருக்கிறாரா? ஆமாம், பண்ணியிருக்காரு. அவர் தயாரித்து பி வாசு சார் டைரக்ட் பண்ண அம்மா வந்தாச்சு படம் அவர் ஹீரோவாக தான் நடித்தார். ஒன்லி ஆக்டிங் மட்டும்தான். மற்றபடி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே பி வாசு சார் தான் பண்ணார். அது பண்ணுவார். அந்த மாதிரியும் பண்ணியிருக்காரு. ருத்ரான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆமாம், ருத்ரா. அது வேற ஒரு டைரக்டரு. அது கதையை கேட்டுட்டு அவர் ஹீரோவாக தான் பண்ணார். அது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரே நேரத்தில் டைரக்டராக அது ஒரு ஹெவி ரோல், ஒரு கேப்டன் அப்படிங்கிறது, நடிகருங்கிறது அதில் ஒரு சின்ன ரோல், ரெண்டையுமே ஒரே இயரில் ஒரே கால் ஷீட்டுக்குள்ளே அவர் பண்ணிட்டு இருந்த டைம்ஸ் உண்டா சார்? ஆமாம்மா, எல்லாம் பிஸி, ரொம்ப பிஸியாக இருக்கும்போதே வந்து பாலாஜி சார் படம் ஒன்று பண்ணார்ல, ஒரு போஸ்ட்மேன் கேரக்டர். ஆமாம், ரைட். அந்த ஊருக்குள்ள யாரை உங்கள் குடும்பத்தில் யார் பத்தினி இருக்காங்க அந்த மாதிரி சின்ன சின்ன இது. அதே மாதிரி தான் நான் சிகப்பு மனிதனில் ரஜினி சார் கூட ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணார். அது மாதிரியும் நிறைய கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காரு, கேமியோ ரோலும் பண்ணியிருக்காரு. இன்னும் வேற ஒரு இயக்குனர்கள் படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்துட்டீங்க ரத்தத்தில். அதுக்கப்புறம் எப்போ நடிகராக நீங்கள்? எனக்கு நடிக்கணுன்ற ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. நான் வந்து டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலைகள் என்னவோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கதைகள் பண்ணிவிட்டு ஒரு டைரக்டராக தான் ஆகணுன்ற ஐடியாவில் தான் இருந்தேன். நடிக்க வந்தது உண்மையிலே ஒரு ஆக்சிடெண்ட்டு தான் சொல்லணும். அவர் தான் என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி இல்லை இது நடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு உண்டு பண்ணார். இல்லை அது நமக்கு சரியாக வராது, வேண்டாம் அப்படின்னு தான் ரொம்ப கடைசி வரைக்கும் அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். சரி, சூழ்நிலை வேறு, கடைசி நேரத்தில் கொண்டு போய் என்னை கேமரா முன்னாடி நிறுத்திடுச்சு வேறு வழி இல்லாமல். அதுக்கப்புறம் என்னுடைய நடிக்கிற ட்ராவல் வந்து சூழ்நிலை என்ன, நடிக்க வேண்டிய ஆக்டர்ஸ் வரல அப்படிங்கிறதுனாலயா, இல்லை நீங்கள் நடிச்சே ஆகணும்? இல்லை அப்படி இல்லை, நான் கன்ஃபார்ம் பண்ணல, அவர் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இந்த கேரக்டர் இவன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் மைண்டில் வந்து அது டிசைன் பண்ணி வச்சுருந்துருக்கிறாரு. அதுக்கு நான் கரெக்டாக இருக்கவே என்னை தூக்கி அதில் அடாப்ட் பண்ணிட்டார். வேறு ஒன்று, அவ்வளோதான். எந்த படத்தில்? ராசுகுட்டின்னு ஒரு படம். அந்த ராசுகுட்டியில் முதல்ல அந்த புல்லட்ல கொடை பிடிச்சிட்டு வருவீங்கல்ல, அதான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய படம்? அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமே. அந்த சீன் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட போய். ஆமாம் ஆமாம், சூப்பர். அந்த படம் அதுக்கப்புறம் ரீமேக் கூட ஒரு மாடல்லாம் பண்ணீங்க, பாக்யராஜ் அவருடைய யூடியூப் சேனலுக்காக பண்ண. ஆமாம், அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 30 years ஆகிடுச்சு. அது நான் ஞாபகப்படுத்தினேன் டைரக்டருக்கு. ஞாபகப்படுத்தும் போது அவர் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாரு. அது வந்து உங்களில் ஒருவனா பாக்யராஜ், உங்களில் ஒருவன், அது ஏதோ ஒரு டியூப். அது நிறைய அவருக்கு மற்ற வேலைகள்லாம் நிறைய இருக்கவே அது கொஞ்ச நாள் ஃபீட் பண்ணார், அப்படியே விட்டார். அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்ல கான்செப்டாக இருக்குது, உட்காந்து நம்ம சேட் பண்ணுற மாதிரி உட்காந்து பேசுவோம்ப்பா, திரும்ப அந்த யூடியூப் சேனலை வந்து ரெனியூவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கு அப்புறம் ஆரம்பித்தது தான் அந்த யூடியூப் சேனல் திரும்பவும். ராசுகுட்டி வந்து 30 இயர்ஸ் ஆச்சு அப்படின்ட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னையும் ஐஸ்வர்யாவையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு நிறைய. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து முந்தானை முடிச்சில் நடித்தவங்க, அப்புறம் மௌன கீதங்கள், அது இது எல்லாமே அதில் அந்த யூடியூப் சேனல் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்குது. அதில் உண்மையாக அந்த தமிழ் வாசிப்பார்ல தேட்டரில் ஆ கா தா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஹீரோ, ஒரு ரைட்டர், அந்த காமெடியை கொண்டு போகிறது அப்படின்னு இருக்கும். அந்த படம் முதல் படம் ராசுகுட்டி உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன படத்துல எல்லாம் பண்ணீங்க சார்? அதுக்கப்புறம் நான் இந்திரா பண்ணேன். இந்திரா எனக்கு வந்து பெரிய சக்ஸஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பதவி பிரமாணம் கேப்டன் கூட ஒரு படம் பண்ணேன். நரசிம்மா பண்ணேன். அதுக்கப்புறம் தவசி பண்ணேன். சத்யராஜ் சார் கூட வந்து ஒரு படம் பண்ணேன். சத்யராஜ் சார், அஜித் எல்லாம் நடித்தாங்க. அது படம் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது அப்புறம் குஷி நடித்தேன். குஷி தமிழ் நடித்தேன், தெலுங்கும் நடித்தேன். அப்புறம் நிறைய படங்கள் கிட்டத்தட்ட நிறைய இன்னும் நிறைய நடிக்கணும்னு நினைக்கல நீங்கள்? அப்படி இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு அதுக்கு பதில் தெரியல கரெக்டாக. அப்படி இல்லை, நம்மளை நிறைய நான் வந்து என்ன செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுன்றது ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சுய விளம்பரம், அது நமக்கு தெரியல, அது எப்படி அது பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் ஒரு சைடு மைனஸாக இருக்கலாம் நம்ம சைடில். அதனால் ஆமாம் ஆமாம். வேறு பாக்யராஜ் சார் கூட நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த மூவிஸ் வேறு என்னலாம் சார் அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்? சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இப்போ இது நம்மால் படம் இருக்குது. அந்த இது நம்மால் படம் திரைக்கதை வசனம் எல்லாமே பாக்யராஜ் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். டைரக்ஷன் மட்டும் பாலகுமாரன். ஆமாம் ஆமாம். அது மாதிரியே அப்படி நடந்துச்சு சார்? அது வந்து கதை வந்து ஒரு பிராமணிக்கல் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கதையாக இருந்ததுனால அதனுடைய பழக்க வழக்கங்கள், அந்த ஒரு சில விஷயங்கள்லாம், நியூஆன்சஸ் எல்லாம் இது பண்ணணும், சாங்கியங்கள், அது இதெல்லாம் செய்வாங்கல்ல. ஆமாம். அது அந்த ஐயர் பேஸுன்ற கதை இருக்கிறதுனால பாலகுமாரன் சாரை வந்து அவர் வந்து பாலச்சந்தர் சார்கிட்ட உதவி இயக்குனராக ட்ரெயின் ஆகிட்டு தான் வந்தார். அப்புறம் பாக்யராஜ் சாருக்கு, எங்கள் டைரக்டருக்கும் பாலகுமாரன் சாருக்கும் ஒரு சின்ன நட்பு இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அந்த கதை, அந்த களம், அந்த பிராமணிக்கலாக இருந்ததுனால பாலகுமாரன் சாரை வந்து அந்த ஃப்ரேம் பெர்ஃபெக்டாக சப்ஜெக்ட் இருக்கணுன்றதுக்காக அவரை வந்து டைரக்டர் போட்டார். பட்டு கதை வந்து திரைக்கதை வசனம்லாம் எங்கள் டைரக்டர் தான் பண்ணார். ஓகே. அதில் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்? இல்லை, நான் இல்லை. வேறு எந்த படத்தில் சார் இப்போ முக்கியமான படம் பாக்யராஜ் கேரியரில் நீங்கள் அசிஸ்டன்ட்? சாரோட கேரியரில் அடுத்தது முன்னாடியே சுந்தரகாண்டம் நல்ல படம். சுந்தரகாண்டத்துலேயும் நான் ஒர்க் பண்ணேன். சுந்தரகாண்டம் நல்லா, அது ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ராசுகுட்டி பண்ணது. ஸோ உண்மையாகவே நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.